சங்கீதம் இல்லைன்னா வாழ்க்கையில் என்ன மிச்சம் இருக்குது? மற்றபடி அந்த டெடிகேஷன் வந்துட்டு டெஃபினட்டாக வந்து நமக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். மை காட், அடுத்த லெவல் போயாச்சு. ஷீ இஸ் ஆக்டிங், ஷீ இஸ் டான்சிங், ஷீ இஸ் சிங்கிங் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் இந்த பாடலை கேட்கும்போது உங்களை ஆட வைக்கும், அசர வைக்கும், கேட்க வைக்கும், கறங்க வைக்கும், திருப்பி திருப்பி ரிப்பீட் மோடில் உங்களை அந்த பாடல் வந்து கேட்க வைக்கும் அப்படின்றது வந்து என்னுடைய நம்பிக்கை. நான் எடுத்தோன்னே ஏன்னா வரிகளை தேடிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா வெஸ்டர்னில் அந்த ரேப் பாடியிருப்பாங்க. இரண்டுமே வேறு வேறு களத்தில் இருக்கும். அது வந்து இரண்டுமே அவங்க வாய்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கண்ணு மூடி கேளுங்களேன். ஒரு இன்டர்நேஷ்னல் சிங்கர் வந்து அங்கே பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ஒரு பிக் ஹார்டட் லேடி. ஆமாம், ரொம்ப ஈகை குணமும் அளவற்ற அன்பும் கொண்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு மனிதாபிமானி அவங்க. ஸோ இப்போ வெற்றி கூட கேட்டார், எங்கே சார் நிறையா ஃபங்க்ஷனில் உங்களை பார்க்கவே முடியாதுல்லன்னு. பிகாஸ் இந்த மாதிரி ஒரு மூவ் பண்ணணும் நம்மளை வந்து ஆக்சுவலாக அவங்க கேட்ட உடனே எதாக இருந்தாலும் தள்ளி வச்சுட்டு வந்து நிற்கணும் அப்படின்ட்டு இருக்கணும். அந்தளவுக்கு ஒரு ரொம்ப பண்பாளர் அவங்க. அந்த மாதிரி வந்து ஒரு அவங்களுடைய கலை பயன் எப்போ பார்த்தாலும் அந்த ஒரு ஆர்ட் பற்றி தான் அவங்களோட டாக் இருக்கும். அதை தாண்டி எக்ஸ்ட்ராவாக எதுவுமே இருக்காது. ஏன்னா இந்த ஒரு 30 வருஷமாக எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும்போது அவங்க யார்கிட்ட பேசினாலும் அந்த ஆர்ட்டை பற்றி தான் இருக்கும், மியூசிக் பற்றி இருக்கும், ஆர்ட்டை பற்றி இருக்கும், அதுதான் இருக்கும் மொழிய. மற்றபடி அந்த டெடிகேஷன் வந்துட்டு டெஃபினட்டாக வந்து நமக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். டெஃபினட்டாக வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமும் அதே சமயத்தில் வந்து இன்னும் நிறையா சக்ஸஸ்களும் இன்னும் நிச்சயமாக ஒரு நேஷனல் அவார்டை நோக்கி அவங்களோட பயணம் இருக்கணும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிட்டு உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது ஒரு வித்தியாசமான ஒரு கிரியேட்டிவ் ஒரு ஈரா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா முன்னாடி வந்து சினிமா தான் இருந்தது, ட்ராமா தான் இருந்தது. ப்ளேபேக்கில் வந்து ஆர்கெஸ்ட்ரா இருக்கும்போதே வந்து சிங்கர்ஸ் வந்து பாடினதை நாங்கள்லாம் பார்த்த டைம் அது. இப்போ வந்து எனிதிங் இஸ் பாசிபிள், எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். நிறைய அவென்யூஸ் இருக்குது. அப்படி அவென்யூ இருக்கும்போது தான் நம்ம வந்து நல்லா பாடுறவங்கள, நல்லா மியூசிக் பண்ணுறவங்கள பார்க்க முடியுது. இந்த சாய் அபியங்கர்னு எனக்கு தெரியவே தெரியாது. அவன் வந்து அந்த சின்ன பையன் வந்து நம்ம ஹரிணி அண்ட் திப்போட சன்னுன்னு தெரியவே தெரியாது. நம்ம ஃபேமிலி நம்ம பார்த்தேன்னா ஹரிணி முதல்ல நம்ம ஸ்டுடியோவில் தான் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு நிலா காய்குதேன்னு பாட வச்சது இப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி புதுசாக டேலண்ட் புது அவென்யூலேருந்து வரும்போது ஸோ அந்த சாய் அபியங்கரோட பாட்டு 2 நாள் ஏதோ ரொம்ப ஹிட் சினிமாவில் இருக்கிற பாட்டுன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அது ப்ரைவேட் ஆல்பம் தான். இன்றைக்கி அதே மாதிரி இன்னொரு ப்ரைவேட் ஆல்பம். ஸோ அந்த அளவுக்கு இதுவும் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. இந்த ஆல்பமோட கொஞ்சம் இது நான் கேட்டேன். இது வெரி பெப்பி. எப்படி மியூசிக் எங்கே போய் சேரணுமோ அந்த மாதிரி மியூசிக்காக இருக்குது. சங்கீதம் இல்லைன்னா வாழ்க்கையில் என்ன மிச்சம் இருக்குது? சினிமாவில் லைஃப்லேயே சங்கீதம் இல்லைன்னா, மியூசிக் இல்லைன்னா ஒன்றுமே இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த ரம்யமான சந்தோஷமான சங்கீதத்தை கொடுத்த உங்கள் எல்லாருக்குமே நாங்கள் வந்து நன்றி சொல்லணும். நிச்சயமாக நன்றி சொல்லணும். திரும்பவும் சொல்கிறேன், சங்கீதம் இல்லைன்னா வாழ்க்கையில் வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து இன்னும் யூ ஷுட் ஷைன் பெட்டர் அண்ட் பிரைட்டர் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ரெஹானா வந்து ரொம்ப வருஷமாக தெரியும் எனக்கு. அண்ட் நாங்கள் எப்போவுமே மியூசிக் பற்றி பேசிட்டு இருப்போம், சடனாக கம்போஸ் பண்ணுவோம், லிரிக்ஸ் எழுதுவோம். அவங்க கிட்ட இருக்கிற ஒரு ஆர்வம் அண்ட் ஒரு மோட்டிவேஷன், ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு சின்ன புலத்தனம், அது வந்து இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே ஷி இஸ் ஆல்வேஸ் எக்ஸைட்டட், ஆல்வேஸ் ரெடி டு டூ சம்திங் நியூ, டூ சம்திங் அன்எக்ஸ்பெக்டட். அண்ட் இப்போது இந்த சாங் சடனாக பார்த்தேன், மை காட், அடுத்த லெவல் போயாச்சு. ஷி இஸ் ஆக்டிங், ஷி இஸ் டான்சிங், ஷி இஸ் சிங்கிங். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ அண்ட் ஷி இஸ் கோயிங் டு கோ பிளேசஸ் அண்ட் ஐ ஹோப் that this reaches all the audience. Unga kaiyila da irukku. And Rehana, all the best to you for your album. My pleasure to be a part of all these dignitaries on stage. Thank you so much for inviting me and wishing the album a great success. ஏஆர் ரஹானா மேடம் பற்றி சொல்லணுன்னா, அவங்கள வந்து ஒரு வார்த்தையில் சொல்லணுன்னா நான் எப்படி சொல்லுவேன்னா, அவங்க வந்து இசை குடும்பத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு இசை தேவதை, அப்படி தான் நான் சொல்கிறேன். இசை தேவதையை பாராட்டுறதுக்காக இன்னொரு தேவதை வந்திருக்காங்க. ஸோ இந்த பாடல் வந்து கண்டிப்பாக ஹிட்டு மேடம். ஏன்னா அவங்கள வந்து ஒரு சிந்து பைரவியே வந்து வாழ்த்திட்டு போயிட்டாங்க. அதனால் வந்து அவங்க சொன்ன மாதிரி சங்கீதம் இல்லைன்னா என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நான் இந்த பாடலை கேட்டேன். பாடலோட டைட்டில் பார்க்கும்போது என்னென்னா மாத்திக்கலாம் மாலை. மாத்திக்கலாம் மாலைன்னு பாட்டு டைட்டில் கேட்டவுடனே எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, அப்படியே ஒரு நல்ல
பழைய பாரதி ராஜா சார் படம், பாலுமேந்திரா சார் படம் மாதிரி அப்படியே ஒரு கிராமத்து வீடு, அப்படியே அங்கே ஒரு பொண்ணு மாப்பிள்ளை மாலை மாத்துற மாதிரி ஏதோ ஒரு அந்த சீன்ஸ்லாம் ஓடிச்சு. ஆனால் பார்க்கும்போது இது வந்து அப்படியே அதுலேருந்து அப்படியே வேறுபட்டு வேறு மாதிரி இன்றைக்கி 2K கிட்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி ரொம்ப அற்புதமான ஒரு விஷுவல். அப்புறம் சரி அடுத்தது மியூசிக் என்ன, ரெஹானா மேடம் மியூசிக் தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக பார்க்கும்போது அங்கே மேடம் வந்து மியூசிக் இல்லை, நண்பர் வேற ஒருத்தர் எமில் முகமது வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து மேமே வந்து லிரிக்ஸ் எல்லாம் எழுதுவாங்கல்ல, ஸோ எனக்கு அவங்கள பற்றி நிறைய நான் தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால சரி லிரிக்ஸ் யாருன்னு போய் பார்த்தேன். அப்புறம் ருத்ரா, அப்புறம் வந்து மேம் வந்து அதில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஒரு ஆர்டிஸ்ட்டாக. அப்புறம் வாய்ஸ், அவங்களோட வாய்ஸ் அதெல்லாம் வரும்போது என்ன ஆகுனா அந்த ஆல்பம் வந்து அவ்வளோ கேட்குறதுக்கு வந்து அவ்வளோ இனிமையாக இருந்தது. ஸோ நம்ம சொல்லுவாங்கள்ல ஒரு பாட்டுக்கு ஆட வைக்கணும் பாட்டு, அசர வைக்கணும் பாட்டு, கேட்க வைக்கணும் பாட்டு, கிறங்க வைக்கணும் பாட்டு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் இந்த பாடலை கேட்கும்போது உங்களை ஆட வைக்கும், அசர வைக்கும், கேட்க வைக்கும், கிறங்க வைக்கும், திருப்பி திருப்பி ரிப்பீட் மோடில் உங்களை அந்த பாடல் வந்து கேட்க வைக்கும் அப்படின்றது வந்து என்னுடைய நம்பிக்கை. ரெஹானா மேம் வந்து நான் அப்பையிலேருந்து மீட் பண்ணியிருக்கேன், நிறைய தடவை பேசியிருக்கேன். அவங்கள்ட்ட என்ன ஒரு ஸ்பெஷல்னா எப்போதுமே ஒரு சுதந்திரம்ங்கிற அந்த ஒரு வார்த்தை தெரியும், எப்போதுமே சுதந்திரம் தெரியும் அவங்கள்ட்ட, வந்து ஒரு சுதந்திரம்னு இருக்கும். அவங்க வந்து பேசுகிறப்பையும் சரி, இப்போ அந்த பாட்டு கேட்டிங்கன்னா அந்த பாட்டுலேயும் வந்து உள்ள ஒரு சுதந்திரம் வந்துக்கிட்டே இருக்கும். அவங்க அதுதான் ஒரு இண்டிபெண்டன்ஸ் சாங், அதுக்கும் ஒரு சுதந்திரமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த பாடல் வந்து வெஸ்டர்ன் பாடியிருக்காங்க, ஃபோக் பாடியிருக்காங்க. நான் எடுத்தோன்னே ஏன்னா வரிகளை தேடிட்டு இருந்தேன், அப்புறம் பார்த்தா வெஸ்டர்னில் அந்த ரேப் பாடியிருப்பாங்க. இரண்டுமே வேறு வேறு களத்தில் இருக்கும். அது வந்து இரண்டுமே அவங்க வாய்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பாடலோட ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கண்ணு மூடி கேளுங்களேன். ஒரு இன்டர்நேஷ்னல் சிங்கர் வந்து அங்கே பண்ணியிருப்பாங்க. அது வந்து இங்கிலீஷில் நீங்கள் இப்படி பாடுவீங்களா? இல்லை, தமிழில் கூட நான் இப்படி வந்து பாடுவேன். 2 எக்ஸ்ட்ரீம் நம்ம பார்த்துருப்போம். யாராலையும் இந்த லெவல்லே வந்து பாட முடியாது. த வே மேம் ஹேஸ் பர்ஃபார்ம், இட்ஸ் டோட்டலி அன் இன்டர்நேஷ்னல் ஆல்பம்னு சொல்லலாம். அவங்க பர்ஃபார்மன்ஸ் என்டையர்லி அந்த சாங்கே வந்து தூக்கி கொடுத்துருக்கு. த வே ஷீ இஸ் பர்ஃபார்ம், எவ்ரி திங் இஸ் ஃப்ரம் த ஹார்ட். நான் சிங்கராக தான் நான் ரெஹானா மேமை பார்த்துருக்கா, பட் அவங்களே வந்துட்டு செம்மையாக நடிச்சிருக்கா, செம்மையாக டான்ஸ் ஆடியிருக்கா. அவங்க எனர்ஜி லெவலெல்லாம் வந்துட்டு ரொம்ப வேறு லெவலில் இருக்காங்க. அந்த மாதிரி ஐ ஹாவ் டு தேங்க்ஸ் டு த டிரெக்டர் மணிவி நாயர் அண்ட் த மியூசிக் டைரக்டர் எமில் முகமது அண்ட் த கேமராமேன் மைக்கேல். அவங்க எல்லாம் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த ஆல்பம் பெரிய ஒரு சக்ஸஸ் ஆகிறதுக்கு நான் ஆண்டவன் கிட்டே வேண்டிக்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச்.